अस्सलामु अलैकुम வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ட்ரை லெமன் எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த லெமன் வந்து அரபியன் ரெசிபிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மந்தி, கப்சா, மஜ்பூஸுக்கெலாம் இந்த லெமனை யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது மாதிரி 3 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். க்ரீன் கலரில் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து மஞ்சள் கலர்லேயும் விற்கிது, இது மாதிரி பச்சை கலர்லேயும் விற்கிது. எந்த லெமன் கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பழம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. லெமனை வந்து ஓவனில் வச்சு இப்போ எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் கழித்து பழம் இந்த கலரில் மாறி இருக்குது. லெமன் வந்து இன்னும் நல்லா காஞ்சி வேணும்னா இன்னும் அதிகப்படியான நேரம் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். நான் இதோட எடுத்துட்டேன். இதை வந்து வெயில் இருந்தால் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தால் நல்லா பழம் இன்னும் நல்லா காஞ்சி ரெடி ஆகிடும். இங்கே வெயில் இல்லாததால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது அரபியன் ரெசிபிலாம் நம்ம செய்யக்குள்ள இந்த பழத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு டிப்ஸ் என்னன்னா, கீழே நம்ம ஓவனில் லெமனை வச்சுட்டு மேலே நம்ம செய்யக்கூடிய எந்த பொருளாலும் மேலே நம்ம ஓவனில் வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். நான் அந்த டைமில் மேலே தம்ரோட்லாம் வச்சு நான் எடுத்தேன். உங்களுக்கு கீழே வேக நேரத்தில் மேலே நம்ம வைக்கிற பொருள்லாம் வச்சு எடுத்தால் டைம் கரெக்டாக ஆகிடும். இந்த லெமன் வந்து நாங்கள் இருக்கிற நாட்டில் இந்த லெமன் கிடைக்காது. அரபு நாடுகளில் தான் இந்த பழம் நிறையா கிடைக்கும். நம்ம வெளிநாட்டில் இருக்கிற வசி, குளிர் நாடுகளில் இருக்கிற வசி இதை மாதிரி நம்ம பழத்தை வந்து நல்லா வேக வச்சு ஓவனில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போ நம்ம அரபியன் ரெசிபிலாம் நம்ம செய்கிறோமோ அப்போ அந்த பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் காலங்களில் நல்லா வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.